30 லட்சத்துக்கும் அதிகமான ஆவணங்கள், எக்கச்சக்கமான வீடியோ டேப், ஆடியோஸ் போட்டோஸ் குவிஞ்சிருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மனிதர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், பிரிட்டனுடைய இளவரசர், உலக வங்கியினுடைய தலைவர்கள், ஐரோப்பிய ஒன்றிய தலைவர், சிஏஏவினுடைய தலைவர், மொசாத்தினுடைய முக்கியமான நபர், அட்டார்னி ஜெனரல்ஸ், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ், பல பேர், இந்தியாவில் இன்னைக்கு அமைச்சரா இருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் பூரி அப்படின்னு இது மாதிரியான ஒரு பெரிய கூட்டம் அமெரிக்காவில் 2 தீவுகளில் குழந்தைகளை வைத்து பாலியல் சுரண்டலில் ஈடுபட்ட எப்பிஸ்டினோடு மிக நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஆவணம் வெளியாகி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆவணங்களும் புகைப்படங்களும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இந்த எப்பிஸ்டின் ஃபைல்ஸ் தான் என்ன? யார் இந்த எப்பிஸ்டின்? இவனுக்கும் சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய இவ்வளவு தலைவர்களுக்கும் என்ன தொடர்பு? இது மட்டும் இல்லாமல் இதற்கு பின்னாடி இஸ்ரேலுடைய மொசாத் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது? அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பான CIA என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்தியாவை சார்ந்த அதிகார மட்டமும் அரசியல்வாதிகளும், குறிப்பாக இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த பல வேலைகளில் இவனோடு சேர்ந்து ஈடுபட்டதற்கான காரணம் என்ன? இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல அரசியல் பாலியல் சுரண்டல்கள் என்னென்ன? இது குறித்து விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 பீச் ஹவுஸ், லோலிட்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெட் விமானம், இந்த 3 இடத்துல ஆயிரக்கணக்கான சின்ன பொண்ணுகளை விபச்சாரத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணி பயன்படுத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களுக்கு விருந்தாக்கி இருக்கக்கூடிய ஒரு அயோக்கியன் எப்பிஸ்டின் அப்படிங்கிற நபரை பத்தியான ஃபைல்ஸ், அவனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கடந்த 48 மணி நேரமாக வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான ஆவணங்கள், புகைப்படங்கள், வீடியோ காட்சிகள், கடித போக்குவரத்துகள், இமெயில் போக்குவரத்துகள், போன் நம்பர், டெலகிராபிக் மெசேஜ், இது எல்லாமே வெளியே வந்திருக்கு. ஏதோ ஒரு குழந்தை 2 குழந்தை அல்ல, 18 வயசுக்கு குறைவா இருந்தாலே நம்ம குழந்தையா தான் பார்க்கிறோம். ஆயிரக்கணக்கான குழந்தைகளை இந்த பீச் ஹவுஸ்ல, பல இடங்கள்ல, மெக்சிகோல, பிரிட்டிஷ் விர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனி தீவுல, பல நாட்டினுடைய பெரிய தலைவர்களுக்கு, யூகேவினுடைய பிரதமர் கார்டன் பிரவுனுக்கு, சிஐஏவினுடைய இயக்குனர் பில் பர்ன்ஸுக்கு, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர், அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் இளவரசர் பிரின்ஸ், இது மாதிரி உலகத்தின் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அரசியல் தலைவர்கள், அட்டார்னி ஜெனரல்ஸ், MIT மாதிரியான மிகப்பெரிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னுடைய பேராசிரியர்கள், ஹார்வர்டு ப்ரொஃபசர்ஸ், இது இல்லாம பினான்சியர்ஸ், இது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டர்ஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி ஓனர்ஸ், மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள், சயின்டிஸ்ட் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நார்மலா ஒரு பேராசிரியர்ல ஆரம்பிச்சு அரசியல்வாதி, கோடீஸ்வரன், மல்டி மில்லியனர், கார்பரேட் ஓனர், எக்கச்சக்கமான பேர். இது மட்டும் இல்லாம வெளிநாட்டு தூதுவர்கள், டிப்ளமேட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. இதுலதான் இந்தியாவினுடைய டிப்ளமேட்டா இருந்த ஹர்தீப் சிங் பூரி மாட்டியிருக்கிறார். அவருக்கும் இந்த பாலியல் பொறுக்கியான எப்பிஸ்டினுக்கும் இடையில் நடந்த இமெயில் போக்குவரத்து, ஐபோன்ல நடந்த மெசேஜ் போக்குவரத்து வெளியாயிருக்கு. இது இல்லாம இந்தியாவினுடைய மிகப்பெரிய கார்ப்பரேட் ஜெயிண்டான அனில் அம்பானி, மோடி குறித்து மிக முக்கியமான விடயங்கள், மோடியால் அனுப்பப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ரகசிய நபரை இதே பாலியல் பொறுக்கியா இருக்கக்கூடிய, பாலியல் நடத்தக்கூடிய அந்த ரகசிய பங்களா பீச் ஹவுஸ்ல அமெரிக்காவுக்கு மோடி வருகை குறித்து மிக முக்கியமான விடயங்கள் உரையாடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ், அதாவது இந்தியாவினுடைய ராணுவத்துறை குறித்தும் வெளியுறவுத்துறை குறித்தும் இது மாதிரியான விபச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல அனில் அம்பானியும் மோடியினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவும் இந்த எப்பிஸ்டினோடு உரையாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எப்பிஸ்டின் மேல 2008 குற்றச்சாட்டு வந்துருச்சு. ஆனா மோடியினுடைய ஆட்கள், அனில் அம்பானி, இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாருமே 2013, 14, 15, 17, 19 வரைக்கும் மீட் பண்றாங்க. 19 அவன் ஜெயில சாகறான். அந்த எப்பிஸ்டின் அவன் சாகறதுக்கு 6 வாரத்துக்கு முன்னாடி இந்த அனில் அம்பானி எல்லாம் அவரோட மீட் பண்றாரு. சோ அப்போ என்ன நடந்திருக்குதுன்னு மொத்தமா எடுத்து பார்த்தா நமக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. இப்ப நான் சொன்னதை நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. நான் பக்கமா இதுல இருந்து தகவல்கள் எடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு தகவல்களை எடுக்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. இந்த மொத்த விஷயமே ஒரு 5 பேர்த்த சுத்தி வருது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களையும் ஒரு பாலியலுக்கு பயன்படுத்தி அதில் அரசியல் லாபம், பொருளாதார லாபத்தை அடைவதற்காக மிகப்பெரிய வலைப்பின்னல் உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது ஒரு 5 பேர்த்த சுத்தி வந்துகிட்டு இருக்கு. முதல்ல யாரு அப்படின்னா இந்த ஜெஃப்ரி எபிஸ்டின். இவன் தான் மெயின் மிகப்பெரிய சர்வதேச புரோக்கர். 2வது கிலைன் மேக்ஸ்வெல், இவனுடைய காதலி,
இவனுடைய மனைவி, இவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். 2 பேரும் தான் தொடர்ச்சியாக 20-30 வருஷமா ஒன்னா இருந்தாங்க. இதுல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் 2019 அமெரிக்காவினுடைய சிறையில மர்மமான முறையில இறந்து போயிடுறான். அவனை சூசைட்ன்றாங்க. அது ஏன் நடந்துச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. அதுக்கு பிறகுதான் அந்த விஷயம் பெருசா மாறுது. இந்த கிலைன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறாங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனும் கிலைன் மேக்ஸ்வெலும் பல உலக தலைவர்களுக்கு சிறு பெண்களை சப்ளை பண்ணி பொருளாதார ரீதியாக, அதிகார ரீதியாக பல கைமாற்றங்களை செய்திருக்கிறார்கள். இவங்க 2 பேர் தான். இவர்களோடு நேரடியாக தொடர்பில் இருந்த இன்னொரு முக்கியமான நபர் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அவருடைய மனைவி மெலினியா கனஸ். இந்த மெலினியா கனஸ் யெகோஸ்லோவியாவில் இருந்து ஒரு அகதி மாதிரி ஒரு மாடலாக அமெரிக்காவுக்கு வந்தவங்க. எப்படி இவங்க அமெரிக்காவுக்கு வந்தாங்க, வந்து 4-5 வருஷத்திலேயே ட்ரம்போட எப்படி க்ளோஸ் ஆனாங்க, திடீர்னு அமெரிக்காவினுடைய கிரீன் கார்டு கிடைச்சு சிட்டிசன் ஆகிறாங்க அவங்க. சோ இவங்க ஒரு எகோஸ்லோவியன். அதே போல இந்த எப்ஸ்டீனுடைய மனைவியான கிலைன் மேக்ஸ்வெலும் ஒரு எகோஸ்லோவியன். இந்த 2 எகோஸ்லோவியனுக்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்ச மிக முக்கியமான இன்னொரு நபர் ராபர்ட் மேக்ஸ்வெல். இந்த ராபர்ட் மேக்ஸ்வெல் இந்த கிலினா மேக்ஸ்வெல்லுடைய அப்பா. இவர் ஒரு மிகப்பெரிய உளவாளி. நேரடியாக மொசாத்துக்கும் கேஜிபிக்கும் வேலை பார்த்திருக்கிறார். ஒரு செக்கோஸ்லோவியன். தன் வாழ்நாள் முழுக்க பிரிட்டன்ல இருக்கிறார். பிற்பாடு மர்மமான முறையில் ஸ்பெயின்ல செத்து போறாரு. அவருடைய உடலை இஸ்ரேலினுடைய அரசு ஜெருசலத்தில் கொண்டு வந்து மரியாதையோடு தகனம் செய்தார்கள். இஸ்ரேலினுடைய மொசாத்தினுடைய ஒட்டுமொத்த 6 மிக முக்கியமான உளவு பிரிவு தலைவர்களும் அந்த மரணத்தில் கலந்து கொண்டார்கள். இது எல்லாமே படிப்படியாக கடந்த 48 மணி நேரமாக ஒவ்வொரு நியூஸா வருது. இந்த நியூஸ்னுடைய துவக்க புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா, கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்னாடி எலன் மாஸ்க், ட்ரம்பினுடைய மிக நெருங்கிய நண்பர், அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. என்னன்னு போடுறாரு அப்படின்னா, டைம் டு டிராப் த ரியலி a big bomb. ஒரு மிகப்பெரிய பாம்பை போடுறதுக்கான டைம் வந்திருக்கு அப்படிங்கிறாரு. ரியல் டொனால்ட் ட்ரம்ப் இஸ் இன் த எப்ஸ்டீன்ஸ் ஃபைல். தட் இஸ் த ரியல் ரீசன் they have not been made public. Have a nice day. இதுதான் அதுல இருக்கு. அதாவது இந்த எப்ஸ்டீன் ஒரு பாலியல் பொறுக்கி. இவன் 2019 மர்மமான முறையில் சிறையில இறந்து போயிடுறான். இவனுடைய ஃபைல்ஸ் ஆயிரக்கணக்கில் இருக்கு. அதுல நேரடியாக பாதிக்கப்பட்ட பல பேர் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த ஃபைல்ஸ் எதுவுமே வெளியே வரமாட்டேங்குது. இந்த ஃபைல்ஸ் ஏன் வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னா, இதுல டொனால்டு ட்ரம்ப்புடைய பேர் இருக்கு, அவர் குறித்தான ஃபைல் இருக்கு, வீடியோ காட்சிகள் இருக்கு, மெயில் இருக்கு. அதனால இது வெளியே வராதுன்னு எலன் மாஸ்க் போறாரு. போட்ட உடனேயே ட்ரம்ப்புக்கும் அவருக்குமான உறவு கட் ஆயிருது. அது வரைக்கும் ட்ரம்ப் அவரு ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த உறவு கட் ஆகுது. அடுத்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஜூலை 17 உலகத்திலேயே மிகப்பெரிய பத்திரிகையான வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் ஒரு தலைப்பிட்டு கட்டுரை எழுதுறாங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ஸ் friend sent him a birthday letter for a 50th birthday album. One was from Donald Trump. ட்ரம்ப் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய பிறந்த நாள் கிரீட்டிங் யாருக்கு போயிருக்கு அப்படின்னா, இந்த குழந்தைகளை வைத்து பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட எப்ஸ்டீனுக்கு போயிருக்கு. இந்த கிரீட்டிங் எப்ப அனுப்பப்பட்டுச்சுன்னா 2003 இந்த எப்ஸ்டீனுடைய 50வது பிறந்த நாளுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவர்களும் முக்கியமான டிப்ளமேட்ஸும் பணக்காரர்களும் கிரீட்டிங் வாழ்த்துக்களை அனுப்புகிறார்கள். அந்த வாழ்த்து 3 வால்யூமா இருக்கு அந்த புத்தகம். அதை எடுத்து மிக விரிவாக ஆய்வு பண்ணினால் யாரெல்லாம் இவரோடு கான்டாக்ட்ல இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் வெளிவந்துரும். அதுல டொனால்டு ட்ரம்போட கிரீட்டிங்கும் இருக்கிறது அப்படின்னு தான் அந்த விஷயம் முதல்ல வெளியே வருது. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுகிறது. பிற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சையை மையமாக வைத்து என்ன உரையாடல் நிகழப்படுது அப்படின்னா, அந்த கிரீட்டிங் புக்கு வெளியே வரணும். 238 பக்கம் கொண்ட அந்த புக்கு வெளியே வரணும். அந்த புக்கை 2024 தேர்தல் அப்ப டொனால்டு ட்ரம்ப் நான் வெளியிடுறேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப வெளியிட மாட்டேங்கிறாரு. அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, the case closed அப்படின்னு சொல்லி இந்த வேலையை முடிக்கிறாரு. அவர் அதை வெளியிடணும் அப்படின்னு இந்த வால் ஸ்ட்ரீட் கட்டுரை வெளிவந்ததுக்கு பிறகு மிக பரபரப்பாக பேசப்படுது. 2வது ஒரு கட்டுரை வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ல வருது. அது எப்போ வருதுன்னா, ஜூலை 25, 2025 வருது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ஸ் பர்த்டே புக் இன்க்ளூட்ஸ் லெட்டர்ஸ் ஃப்ரம் பில் கிளின்டன், லியோன் பிளாக். பில் கிளின்டனும் இதில் ஈடுபட்டிருக்கிறார். அவரும் வாழ்த்து அனுப்பிச்சிருக்கிறார். அவரும் இந்த எப்ஸ்டீனோடு நெருங்கி இருக்கிறார். அவருடைய மாளிகைக்கு போயிருக்கிறார். அவருடைய தனித்தீவில் சென்றிருக்கிறார். பெண்களோடு தவறாக ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிற கதை வெளியே வருது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 25 ஃபுல் புக்கும் ஆன்லைன்ல வெளியே வந்துருது. இந்த காலகட்டத்திலேயே என்ன நடக்குது அப்படின்னா, வாஷிங்டன் டிசியில, அதாவது அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில நேஷனல் மால் பக்கத்துல ஒரு சிலை திடீர்னு வைக்கப்படுது. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜூலை 25 பிறகு
இந்த சிலை 24 மணி நேரம் காவல்துறை அந்த சிலையை அப்புறப்படுத்திட்டாங்க. அந்த சிலை என்ன அப்படின்னா, எபிஸ்டனும் டொனால்ட் ட்ரம்ப்பும் கையை பிடிச்சிட்டு ஆடுற மாதிரி ஒரு சிலை திடீர்னு உணர்ந்து ஒருத்தங்க செஞ்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாறுது. அந்த சிலை எடுத்து அப்புறப்படுத்தப்படுது. 2வது செப்டம்பர் 25ஆம் தேதி ஃபுல் புக் ஆன்லைன்ல வந்ததுக்கு பிறகு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அதாவது அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டி தான், ஒன்று டெமோக்ராட்டிக் இன்னொன்று ரிப்பப்ளிகன். இவர் டொனால்ட் ட்ரம்ப் அப்படி ரிப்பப்ளிகன்ல இருந்து வர்றாரு. டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய ஹவுஸ் ஓவர்சீஸ் கமிட்டி நிறைய இமெயில் ரெக்கார்ட்ஸை வெளியிடுறாங்க. ஆயிரக்கணக்கான இமெயில்கள் தொடர்ச்சியாக வெளிவர ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் ஜனவரி 20, 2026, அதாவது போன மாசம் ஜனவரி 20ஆம் தேதி திடீர்னு இந்த டொனால்ட் ட்ரம்ப் எழுதின அந்த கிரீட்டிங் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு 10 அடிக்கு பெரிய கிரீட்டிங் கார்டை ரெடி பண்ணி பொது இடங்கள்ல வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுது. ஏன்னா அந்த கிரீட்டிங் கார்டு அவ்வளவு கேவலமானது. ஒரு இளம் பெண்ணை, ஒரு 18 வயசுக்கு குறைவா இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை நிர்வாணமாக வரைந்து, தலையில்லாத ஒரு குழந்தையை நிர்வாணமாக வரைந்து, அதில் சில வார்த்தைகள் எபிஸ்டினும் ட்ரம்ப்பும் உரையாடி கொள்வது போல சில வாசகங்களை போட்டு, இறுதியாக அந்த பெண் உறுப்பு இருக்கக்கூடிய இடத்தில் ட்ரம்ப் கையெழுத்து போட்டதை போல ஒரு படம். அந்த படத்தை கிரீட்டிங்காக வரைந்து அனுப்பியது இந்த டொனால்ட் ட்ரம்ப். யாருடைய பிறந்த நாளுக்கு அப்படின்னா, இந்த எபிஸ்டினுடைய பிறந்த நாளுக்கு 2003 அனுப்பப்பட்டது. அது கடந்த மாதம் வெளியே வருகிறது. 10 அடிக்கு மிகப்பெரிய கிரீட்டிங் கார்டு மாதிரி வச்சு அதை வெளியிடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுகிறது. அதை தொடர்ந்து பல இமெயில்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கு. இந்த புக்கை வெளியே வந்த உடனே இந்த புக்கை தொடர்ந்து பல இமெயில்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கு. அபிஷியலா இதை வெளியிடணும் அப்படின்னு இதுக்காகவே தனி சட்டம் கொண்டு வரப்பட்டு இதை வெளியே விடுறாங்க. இதை வெளியிடும் போது ட்ரம்ப்பை பத்தி ஒரு மெயில், ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு மெயில் வருது. யார் அனுப்புறாங்கன்னா, எபிஸ்டின் கிலீனா மேக்ஸ்வெலுக்கு அனுப்புறாரு. தன்னுடைய மனைவி காதலிக்கு அனுப்புறாரு. ட்ரம்ப் வித் விர்ஜீனியா குஃபர் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ், த டாக் தட் டிட் நாட் பார்க். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த விர்ஜீனியா குஃபர் அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்ணோடு ட்ரம்ப் பல மணி நேரங்களை செலவு செய்தார். ட்ரம்ப் த டாக் தட் டிட் நாட் பார்க், குலைக்காத ஒரு நாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு போடுறாரு. இதுல என்ன நடந்திருக்குன்னா, இந்த விர்ஜீனியா குஃபர் யார்? இந்த விர்ஜீனியா குஃபர் தான் இந்த ஒட்டுமொத்த கதையினுடைய ஒரு மைய பாத்திரமே. ஏன் இதை நம்ம கதைன்னு சொல்றோம்னா, ஒரு மிகப்பெரிய பெண்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை எப்படி இவ்வளவு மோசமானதாக்கி ஒரு நபர் குறித்தான செய்தியை வெளியே கொண்டு வருவது இந்த விர்ஜீனியா குஃபர். இந்த விர்ஜீனியா குஃபர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த எபிஸ்டினால் நேரடியாக பாலியலுக்காக பல பெரிய தலைவர்களோடு, அதாவது பிரிட்டிஷ் இளவரசர் திரு பிரின்ஸோடு, பில் கிளின்டனோடு, பிரிட்டிஷ் பிரதமரோடு அனுப்பி வைக்கப்பட்டு அதனூடாக பல அரசியல் பொருளாதார லாபத்தை சம்பாதித்துக் கொண்டவர். இந்த விர்ஜீனியா குஃபர் அப்படிங்கக்கூடிய பெண் தன் வாழ்வில் பட்ட வேதனையை, 2 ஆண்டுகள் மிக மோசமாக விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட அந்த பெண் தன்னை பற்றியான எல்லா செய்திகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிபிசி பனோரமாவுக்கா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் மியாமி ஹெரால்டுக்கா இருக்கட்டும், பல பத்திரிகைகளுக்கு பேட்டியாக கொடுக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசுபொருளாக மாறி, அவங்களே இது மாதிரி செக்ஸ் டிராஃபிக்ல மாட்டினா குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இவங்களை பாதுகாக்கிறதுக்காக சில அமைப்புகள்லாம் உருவாக்குனாங்க. அடிப்படையில் அந்த பெண் அப்படிங்கிறவங்க 7 வயசுலேயே வீட்டை விட்டு ஓடி வந்தவங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பாலியலாக சுரண்டல்கள் நிறையா நடந்திருக்கு. இது குறித்து எல்லாமே அவங்க பதிவு பண்ணுறாங்க. இவருடைய தந்தையார் பார்த்தீங்க அப்படின்னா, மாரா லேகோ அப்படிங்கக்கூடிய ட்ரம்பினுடைய ஒரு பீச் ஹவுஸ், ஒரு பெரிய ரிசார்ட், 126 ரூம் கொண்ட ஒரு பெரிய மேன்ஷன். அந்த மேன்ஷனில் ஒரு மெயின்டெனன்ஸ் மேனேஜராக வேலை பார்த்துருக்கிறார். அவர் மூலியமாக தன் மகளும் அதே அந்த லாட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஹோட்டல், அந்த ஹோட்டலில் இவங்க என்ன பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு இந்த லாக்கர் ரூம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாராலோகோ அப்படிங்கக்கூடிய பங்களா இருக்கு பார்த்தீங்களா, இந்த பங்களாவை சுற்றி தான் மிகப்பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு பழைய 100 ஆண்டுகள் பழமையான ஒரு பங்களா. அது கேஎஃப்சியினுடைய முன்னாள் ஓனர்கிட்ட யார் வாங்குறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 180 கோடிக்கு ட்ரம்ப் வாங்குறாரு. ஆரம்பத்தில் அது அவருடைய வீட்டோட ரெசிடென்ஸா இருக்கு. அது புளோரிடா மாகாணத்தில் இருக்கு, கடற்கரை ஓரத்தில் இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஆட்கள் வருவாங்க, தங்குவாங்க, அவங்களோடு ரொம்ப உரையாடுவாங்க. இதுக்கு நெருக்கமான இடத்துல தான் யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, எபிஸ்டன் இருந்திருக்கார். எபிஸ்டன் பல நாள் இந்த மாரோலோகோல இருந்திருக்கிறார். அது குறித்தான வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இப்ப வெளியே வந்துகிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் மாரோலோகோல இருந்து ஃபன் பண்ணி ஜாலியா பேசி குழந்தைகளை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்க விஷயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மாரோலோகோ அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய வீடு. பிற்பாடு இது கிளப்பா மாற்றப்படுது. அது கிளப்பா மாற்றப்பட்ட காலத்திற்கு பிறகு எக்கச்சக்கமான விபச்சாரங்கள் அதில் நடந்திருக்கு. இதுதான் உள்ளதுலேயே ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயமா இருக்கு. இதுல இந்த விர்ஜீனா குஃபர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எபிஸ்டோடைய அப்ரோச்சே என்ன அப்படின்னா, சின்ன சின்ன குழந்தைகளை பிடிச்சு நிர்வாணமா அவர் படுத்துக்குவாரு, மசாஜ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி மசாஜ் பண்ண சொல்லி அந்த பெண்களை செக்ஸுக்கு பயன்படுத்துறது. மோஸ்ட்லி எல்லாமே 18 வயசு கீழே இருக்கக்கூடிய ஸ்கூல் குழந்தைகள் தான்.
அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ண ஒரு விஷயமா இருக்கு. இவங்களும் இந்த மாரோலாகோல வேலை செய்யும் போது இந்த எபிஸ்டனுடைய மனைவி காதலியா இருக்கக்கூடிய அந்த மேக்ஸ்வெல் இவரை பார்த்துட்டு இந்த பெண்ணை வந்து தன்னுடைய பங்களாவுக்கு கூட்டு போறாங்க. தன்னுடைய பங்களா அப்படிங்கிறது எது அப்படின்னா பாம் பீச் ஹவுஸுக்கு கூட்டு போறாங்க. அதாவது மேன்ஹாட்டன்ல இருக்கக்கூடிய எபிஸ்டனுடைய இன்னொரு பீச் ஹவுஸ். இந்த பீச் ஹவுஸ்ல தான் இந்த மேக்ஸ்வெல் எபிஸ்டன் 2 பேரும் குடியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் இந்த விர்ஜீனியா கூஃபரை அந்த பாம் ஹவுஸ்ல 2000 2002 இடைப்பட்ட காலம் வரைக்கும் பல பேர்த்துக்கு விருந்தாக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து கூட்டிட்டு போய் மெக்சிகோல, பிரிட்டிஷ் விர்ஜினியா ஐலாண்ட்ல, லண்டன்ல வச்சு முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கு, வெளிநாட்டு தூதுவர்களுக்கு எல்லாத்தையும் அந்த பொண்ணை வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல தான் மாட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷனுடைய மிகப்பெரிய ராஜ குடும்பத்தை சார்ந்த பிரின்ஸ் ஆண்ட்ரூ. அவர் 3 முறை அந்த பெண்ணோடு, அந்த 18 வயசுக்கு குறைவா இருக்க பெண்ணோடு, குழந்தையோடு பாலுறவு வைக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கான புகைப்படம் எல்லாமே வெளியே வந்துருச்சு. மியாமி ஹெரால்டு அந்த பத்திரிகையை வெளியிட்டாங்க. எல்லா பத்திரிகையுமே வெளியிட்டாங்க. கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறியது. அவர் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லி தப்பிக்க முயற்சி பண்ணாரு. அதில் என்ன பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா 3 முறை அவரோடு நான் வந்து இரவு தங்கினேன். அதில் முதல் முறை எனக்கு 13 லட்சம் ரூபாய், இந்திய காசின்படி 13,50,000 ரூபாய்க்கு மேலே ஒரு தடவை அவரோட தங்குறதுக்கு காசு கொடுக்கப்பட்டுச்சு. பிற்பாடு என்ன மெக்சிகோ கூட்டு போனாங்க. பிற்பாடு பிரிட்டிஷ் விர்ஜீனியாவில் ஒரு முறை, லண்டன்ல ஒரு முறை அப்படின்னு சொல்லி இந்த 3 முறை எங்கெங்க நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்தெல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. இதுவும் இல்லாமல் 2 முறை பிரதமராக இருந்தவர் என்னை மிக மோசமாக சுரண்டினார் அப்படிங்கிறதை அவங்க பதிவு பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த எபிஸ்டனும் இந்த மேக்ஸ்வெல், அதாவது அவருடைய மனைவி அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக சொல்ல வர்றாங்க. இந்த விஷயம்லாம் ஏன் அவங்க சொல்ல வர்றாங்க, திடீர்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? 2002 அவங்கள வந்து தாய்லாந்துக்கு யார் இந்த எபிஸ்டன் அனுப்பிச்சு வைக்கிறான். எதுக்கு அனுப்பிச்சு வைக்கிறான் அப்படின்னா மசாஜ் கத்துக்கிட்டு வரதுக்காக. அது வந்து மசாஜ் கத்துக்கிட்டு வரதுக்காகனு சொல்லப்படுது. ஆனா உண்மையிலேயே அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா தாய்லாந்தில் இருக்கக்கூடிய சிறுமிகள், மசாஜ் சென்டருக்கு வரக்கூடிய சிறுமிகள் சில பேர்த்த வந்து எங்க கொண்டு வரதுக்கு, யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் ஹவுஸ், மேன்ஹாட்டன்ல இருக்கக்கூடிய எபிஸ்டன் ஃபார்ம் ஹவுஸுக்கு வேலைக்கு கொண்டு வரதுக்காக அங்கிருந்து பிடிச்சு அனுப்புறதுக்கு அவங்க ஒரு புரோக்கர் வேலையை பார்க்கறதுக்காக அவங்க அனுப்புறாங்க. ஆனா அந்த பெண் மன உளைச்சலால் இருந்தவங்க அங்க ஒருத்தரோட காதல் ஏற்படுது. ஆஸ்திரேலியன், ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியனோடு காதல் வயப்பட்டு 2002-3 அவங்க திருமணம் பண்ணிட்டு அவங்க யூஎஸ்க்கு திரும்பியே வரல. அவங்க ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிடுறாங்க. ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகி அவங்க 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 2005க்கு பிறகு அவங்களுக்கு ஒரு கால் வருது. எங்கேருந்து வருதுன்னா அமெரிக்காவிலிருந்து FBI ஏஜென்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாம் பீச் ஹவுஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் வருது. எதுக்கு இந்த கால்லாம் வருதுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த எபிஸ்டன் அவருடைய ஃபார்ம் ஹவுஸில் ஒரு சிறு குழந்தையோடு மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு, பாலியல் சுரண்டலுக்கு ஈடுபடுறாரு. அந்த குழந்தை அவங்க அப்பாட்ட போய் சொல்லிடுறாங்க. அவங்க அப்பா போலீஸ்ட்ட சொல்லி கேஸை ஃபைல் பண்ணுறாரு. பிற்பாடு போலீஸ் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது, நீ எப்படி ஒரு சின்ன பொண்ணு, ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, நீ எப்படி வந்து இப்படிப்பட்ட ஒரு நபரோட பழக்கம் கிடைச்சு அப்படின்னா என் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு அவள் தான் என்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா. இப்போ அந்த பொண்ணை பிடிச்சி கேட்குறாங்க. இப்படி இப்போ பிடிச்சி பார்க்கும்போது எக்கச்சக்கமான பள்ளி குழந்தைகள் போலீஸ் ரைடு பண்றாங்க, டைரிஸ் எடுக்கிறாங்க, நிறைய லிஸ்ட், அவ்வளோ ஃபோன் நம்பர்ஸ். ஏன்னா அந்த காலத்தில் மொபைல் இருக்காது, ஃபோன் நம்பர், லேண்ட்லைன் நம்பர்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஸ்கூல் குழந்தைகள், சின்ன குழந்தைகளாகவே இருக்கிறாங்க. அதிலிருந்து இந்த வழக்கு வந்து பூம் ஆகுது. பிற்பாடு இந்த வழக்கு FBIக்கு போகுது. 2007-8 பார்த்தீங்க அப்படின்னா யார் மேலே வழக்கு பதிவு பண்ணிடுறாங்கன்னா எபிஸ்டன் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அவர் ஒரு 16 மாதம் சிறைக்கெல்லாம் போறாரு. பிற்பாடு வெளியே வந்துடுறாரு. பிற்பாடு வெளியே வந்து இதே வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பாதுகாப்பாக அமெரிக்க அரசும் அமெரிக்காவினுடைய காவல்துறையும் FBIயும் CIA-யும் பாதுகாக்குது. ஏன் அப்படின்னா CIA-வினுடைய இயக்குநர்கள், CIA உளவு பிரிவினுடைய தலைவர்கள், காவல்துறை தலைவர்கள், பெரிய பெரிய அட்டார்னி ஜெனரல்ஸ் எல்லாருமே இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சின்ன பெண்களோடு உடலுறவு கொண்டவர்கள் என்பதால் ஃபோர்ஸ் பண்ணி கற்பழிக்கப்பட்ட பெண்கள், எல்லா புகைப்பட காட்சிகளும், பேசுறது, வீடியோ காட்சிகள் நிறைய இருக்கு போல இருக்கு. இப்போ இதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனை கண்டு பயந்து தான் இருக்காங்க, அவனுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே 3 இடத்துல நடக்குதுன்னு நான் சொன்னேன்ல. ஒன்று மார்கோ-லோகோ அப்படிங்கக்கூடிய ட்ரம்பினுடைய ஒரு வீடு, இன்னொன்று பாம் பீச் ஹவுஸ் மேன்ஹாட்டன்ல இருக்கக்கூடிய எபிஸ்டன் கிளென் மேக்ஸ்வெல்னுடைய வீடு, 3வது வந்து லொலிட்டா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கக்கூடிய இந்த எபிஸ்டனுடைய ஒரு ஜெட் விமானம், தனி ஜெட் விமானம். இதுல தான் ட்ரம்ப் முதலாக அவருடைய 3வது மனைவியை அப்ப கல்யாணம் பண்ணி ஒரு பையன் இருக்கு பாத்தீங்களா, அவர்களை முதலாக உடலுறவு கொண்டிருக்காரு. அதெல்லாமே பதிவாயிருக்கு, ரெக்கார்ட்ஸாவே டீட்டெயிலா இருக்கு. ஸோ அவங்க ஃப்ளைட் ஜெட்ல வச்சு தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய காதல்லாம் ஏற்பட்டிருக்கு. அவங்க அங்கதான் செக்ஸ் வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தகவல் எல்லாமே வெளியே வருது. இதெல்லாம் FBI டாக்குமெண்ட்ஸ்லயே வெளியே வருது. நமக்கு இதுல கான்ஸ்பிரசியான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்பினுடைய 3வது மனைவி இருக்காங்க இல்லையா, மெலேனியா. இந்த மெலேனியா பாத்தீங்கன்னா 1970களில் யெகோஸ்லாவியால பிறந்து அவங்க 96ல தான் அமெரிக்காவுக்கு வர்றாங்க ஒரு மாடலா. வந்த உடனே பாத்தீங்கன்னா 98ல ட்ரம்ப்புடைய மாடல் கம்பெனியில போய் சேர்றாங்க. அவங்களுக்கு அடுத்த சில ஆண்டுகள்லயே பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து கிரீன் கார்டு கிடைக்குது.
அதே ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது. எப்படி வந்து எகோஸ்லோவியாவிலிருந்து வந்த ஒரு ரெஃப்யூஜா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு திடீர்னு இப்படி வந்து ஒரு கார்டு கிடைக்குது, மாடலா இருக்காங்க, இது மாதிரியான பிரச்சனை எல்லாம் பேசப்படுது. ரெண்டாவது குறிப்பா என்ன விஷயம்னா, இதுல ஒரு பெரிய செய்தி, இந்த FBI டாக்குமெண்ட்ல ஒரு முக்கியமான செய்தி, லுமுசின் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய நீளமான கார் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கார்ல ஒரு மைனர் பெண் 13 வயசு பெண்ணை வச்சு ட்ரம்ப்பும் அதே போல எப்பிஸ்டனும் வல்லுறவு கொள்ள முயற்சி பண்ண விஷயங்கள் குறித்து பதிவுகள் வந்திருக்கு. அந்த கார் டிரைவர் அது குறித்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த செய்திகளும் ஏற்கனவே 1984 செய்திகளாகவே பதிவாயிருக்கு. அந்த பொன் பிற்பாடு மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ எபிஸ்டனுக்கும் ட்ரம்ப்புக்குமான உறவு அப்படிங்கிறது பல காலங்கள் இருந்திருக்கு. ட்ரம்ப் கேட்டா எனக்கு அவனோட நட்பு இல்லை, நான் வந்து அவன் மேல இந்த சில குற்றச்சாட்டுக்காக நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரே தவிர, அவங்க ஒரு 15 ஆண்டுகள் இந்த பாலியல் குற்றங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக 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 நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது. இதுல ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் என்னன்னா, 92ல ஜெஃப்ரி எபிஸ்டனும் அதே போல வந்து ட்ரம்ப்பும் இருக்கக்கூடிய வீடியோக்கள் வந்திருக்கு. 97ல போட்டோ ஃபைல்ஸ் வந்திருக்கு. 2000களில் ட்ரம்ப், எபிஸ்டன், கிலீனா மேக்ஸ்வெல், மெலினியா இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே வெளியே வந்திருக்கு. நிறைய போட்டோஸ் வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் NBC ஃபிலிமிங் வீடியோஸ் நிறைய இருக்கு. NBCங்கிறது ஒரு தனியார் சேனல், அவங்கள கூப்பிட்டு ஒரு பார்ட்டி நடத்திருக்காங்க. அதுல வந்து ஒரு வீடியோவே வருது, எபிஸ்டனும் ட்ரம்ப்பும் பக்கத்துல நிற்கிறாங்க. ட்ரம்ப் வந்து எபிஸ்டனை பார்த்து சொல்றாரு, லுக் அட் ஹர் பேக், ஷீ இஸ் ஹாட் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை எல்லாமே பதிவாயிருக்கு. பெண்களை, குழந்தைகள் தான் கலாய்க்கிறாங்க. இந்த வீடியோக்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்புக்கும் எபிஸ்டனுக்குமான உறவு அப்படிங்கிறது காலங்காலமாக வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே முதல்ல கிடைச்சிருச்சு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, என்னைக்கு வந்து விர்ஜீனியா கிஃபர் வந்து வெளியே வந்து பேச ஆரம்பிச்சாங்களோ அப்பவே எல்லா தகவல்களும் வெளியே வந்துருச்சு. ஆனா இது குறித்து எந்த ஆக்ஷனையுமே எடுக்கல. அது அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே இருந்துச்சு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன் இவ்வளவு காலம் இது குறித்து எதுவுமே பேசாம இருந்திருக்கிறாங்க, இப்ப ஏன் பேசுறாங்க அப்படிங்கும் போதுதான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தம், ஈரான் மீது அமெரிக்கா தாக்குறதுக்கு தயக்கம் காட்டக்கூடிய தன்மை, இது மட்டும் இல்லாம வேர்ல்டு ஆர்டர்ல நடந்திருக்கக்கூடிய நிறைய சேஞ்சஸ், குறிப்பாக இஸ்ரேலை மையமாக வைத்து அரபு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து, இது மாதிரி பல விஷயங்களை நாம வந்து உள்ள இழுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் இருக்குது? இஸ்ரேலுக்கும் இந்த எபிஸ்டனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? நம்ம சொன்ன எபிஸ்டனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த மேக்ஸ்வெல், இந்த மேக்ஸ்வெல்லுடைய அப்பா ராபர்ட் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய நபர். நான் ஏற்கனவே சொன்ன, அவர் எக்கோஸ்லோவியாவிலிருந்து அவர் பிரிட்டனு போய் ஒரு யூதர், அங்க ஒரு மிகப்பெரிய பத்திரிகை, இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்துறாரு. பிற்பாடு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தரப்பிலிருந்து பல தகவல்கள் வந்து பத்திரிகைக்கு வெளியே வருது. அந்த பத்திரிகை செய்தியில என்ன வருது அப்படின்னா, இவர் வந்து டபுள் ஏஜென்ட்டா இருக்க வாய்ப்புண்டு, இல்ல ட்ரிபிள் ஏஜென்ட்டா இருக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிறது குறித்து இந்த ராபர்ட் மேக்ஸ்வெல் குறித்து நிறைய தகவல்கள் வெளிவருது. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, ப்ரொமிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் வந்து இஸ்ரேலால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பிராக்சி சாஃப்ட்வேரை வந்து அமெரிக்காவினுடைய அணு ஆயுத ஆராய்ச்சி கூடமான சாண்டியா நேஷனல் லெபார்டரி, லாஸ் ஆல்மோஸ் நேஷனல் லெபார்டரிக்கும் இந்த நபரால் விற்கப்பட்டிருக்கிற செய்தியும் கசிந்திருக்கு. இது எல்லாமே பத்திரிகை செய்தி தான். இது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்க அப்படின்னா 1948லயே அரேபுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தம் இருக்கு பாத்தீங்களா, இந்த யுத்தத்துல இஸ்ரேலுக்கு ஆதரவாக வெளிநாடுகளில் இருந்து ஏர்கிராப்ட் பாகங்களை தனித்தனியாக வாங்கி அந்த நாடுகளுக்கு ஸ்மகிள் பண்ண வேலையை பார்த்திருக்கிறதாக இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வெளிவந்திருக்கு. இது மட்டும் இல்லாம பிரிட்டிஷே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் நம்ம கூட இருக்கிற மாதிரி, அதாவது பிரிட்டிஷனுடைய உளவமைப்பான M16 கூட இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்க டபுள் ஏஜென்ட் வேலை பார்த்திருக்கிறாரு. அவர் வந்து ரஷ்யாவுக்கு வேலை பார்த்திருக்காரு, குறிப்பாக இஸ்ரேலுக்காக டபுள் ஏஜென்ட் வேலை, ட்ரிபிள் ஏஜென்ட் வேலை அவர் பார்த்திருக்கிறாரு அப்படிங்கறத வந்து பல பத்திரிகை செய்திகள் அவர் மரணித்ததுக்கு பிறகு தொடர்ச்சியா எழுதுறாங்க. அவருடைய மரணம் ரொம்ப ஒரு ஒரு கான்ஸ்பிரசியான ஒரு மரணமாக இருந்தது. அவர் ஸ்பெயின்ல அவருடைய தனித்தீவுக்கு போற வழியில அவர் இறந்து கிடந்திருக்காரு, நிர்வாணமாக ஒரு கடல்ல வந்து கிடந்திருக்கிறாரு. அந்த உடலை இஸ்ரேல் அரசு வாங்கி அடக்கம் பண்ணி இருக்கிறது. ஒரு எக்கோஸ்லோவியன், ஒரு யூதன், பிரிட்டிஷ்ல இருக்கிறான், பல சர்வதேச புரோக்கிங் வேலைகளை பண்றான். இவன் உடல் எதுக்காக இஸ்ரேலினுடைய அரசு வாங்கணும்? இஸ்ரேலுடைய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, அதனுடைய பிரதமர் இட்சாக் ஷமீர், பிரசிடென்ட் சைம் ஹெர்சோக், இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த
பிணத்தை அடக்கம் பண்றாங்க, பரி பண்றாங்க. மவுண்ட் ஆஃப் ஒலிவியா, ரொம்ப புனிதமான இடம் சொல்லக்கூடிய அந்த மவுண்ட் ஆஃப் ஒலிவியா ஜெருசலத்துல இவருடைய உடல் வந்து அடக்கம் பண்றாங்க. அந்த அடக்கத்துல மிகப்பெரிய தலைவர்கள் வந்து பங்கு பெறாங்க, உளவு அமைப்புகளுடைய தலைவர்கள் வர்றாங்க. இது எல்லாமே பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக செய்தி வெளியே என்ன வருது அப்படின்னா, அதாவது குறிப்பாக இவர் இறந்ததுக்கு பிறகு இஸ்ரேலுடைய மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் டைரக்டரா இருந்த ஏரி பென் மெனாஷா வெளிப்படையா சொல்றாரு, அவர் வந்து இஸ்ரேலுடைய உளவுக்காக வேலை பார்த்தவர் அப்படிங்கிற தகவல் வருது. ஸோ அப்போ இஸ்ரேலுடைய சக்தி வாய்ந்த உளவு பிரிவினுடைய தலைவருடைய மகள் தான் இந்த மேக்ஸ்வெல், அதாவது ராபர்ட் மேக்ஸ்வெல்னுடைய மகள். இவங்க தான் எபிஸ்டினுடைய கணவர். இப்போ இவங்க எல்லாருமே எக்கோஸ்லோவியன். அதே போல ட்ரம்பினுடைய மனைவியும் எக்கோஸ்லோவியன். அப்ப ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேலுடைய உளவு பிரிவு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை, உளவுத்துறை, ராணுவ கொள்கைகளை காலங்காலமாக டிசைன் பண்ணது இல்லையா, அதை டைரக்டா இஸ்ரேலுடைய லாபத்திற்காக ஒரு மேனிபுலேட் பண்ணக்கூடிய, டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்தில் இந்த குழுவும் செயல்பட்டு இருக்கிறது. இவங்க ஒரு சக்தி வாய்ந்த குழு. இப்ப இந்தியாவில இருந்து ஒருத்தன் போய் ஒரு ஒப்பந்தம் அமெரிக்காவில் போடணும் அப்படின்னா டைரக்டா போய் போட வேண்டியது கிடையாது, அந்த அரசோட போய் உட்கார வேண்டியது கிடையாது. எப்ஸ்டீனை பிடிச்சா அவர் செஞ்சு கொடுப்பார். இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு, தனக்கு ஒரு பெரிய ஃபண்டு வேணும் அப்படின்னா எப்ஸ்டீன் போய் சொன்னா போதும். எப்ஸ்டீன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மிகப்பெரிய பணக்காரங்களை 4 பேருக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பெண்ணுகளை சப்ளை பண்ணி ஹார்வர்டுக்கு வந்து ஒரு பெரிய தொகையான பணத்தை கொடுப்பார். ஹார்வர்டு எப்ஸ்டீனுக்காக வேலை பார்க்கும். இந்த கார்பரேட் கம்பெனி அந்த கார்பரேட் கம்பெனிக்காக வேலை பார்க்குறோம். இந்த கார்பரேட் கம்பெனிக்காக அவர் பணத்தை ரைஸ் பண்ணுவார், ப்ராஜெக்ட் வாங்கி கொடுப்பாரு, வேற ஒரு கம்பெனிக்காக வாங்கி கொடுப்பாரு, இவன்ட்டு இருந்து பணத்தை வாங்கி அவன்கிட்ட கொடுக்கறது. இது மாதிரியான ஒரு பெரிய புரோக்கிங் வேலை. இந்த புரோக்கிங் வேலையில 2 விஷயம் ரொம்ப மையமானது. ஒன்று பெண், இன்னொரு பணம். யாருக்கு பணம் வேணும், ஃபண்டு வேணும், ரைஸ் பண்ணி கொடுக்கறது. யாருக்கு பெண்கள் வேணும், அந்த ஒரு பெரிய ஒரு சிறு குழந்தைகளை வந்து ஒரு பெரிய வயதான மனிதர்களுக்கு கொடுக்கறது, ஒரு அற்ப ஆசை கொண்ட மனிதர்களுக்கு கொடுத்து அவங்களோட பலவீனங்களை அறிஞ்சு அதனோட பணம், அதிகாரம், பவர், இப்படிப்பட்ட ஒரு நபர் மிக மோசமாக இந்த உலக அரசியலில் பல பேர்த்தை ஆட்டி படைத்திருக்கிறார். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு வகையில இஸ்ரேலினுடைய உளவு அமைப்பு இருந்து பல வேலைகளை பண்ணுது. குறிப்பாக ட்ரம்பினுடைய காலகட்டத்தில் ட்ரம்ப் தனக்கு சாதகமான பல வேலைகளை செய்ய மாட்டேங்கிறார் அப்படிங்கிற சூழல் வரும்போது ட்ரம்பை இல்லாமல் செய்வதற்காக, அதாவது ட்ரம்பை வந்து ஒதுக்குவதற்காக இஸ்ரேல் உளவு அமைப்பு சமீப ஆண்டுகளில் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி, குறிப்பாக ட்ரம்புக்கு எதிராக நீ ஈரானை தாக்க போறியா இல்லையா, நீ இதை செய்ய போறியா இல்லையா அப்படின்னு ட்ரம்புக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்தில் இவர்கள் வந்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 2வது, ட்ரம்பினுடைய நடவடிக்கை, ட்ரம்பினுடைய ஆக்டிவிட்டிஸையே அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய உளவு அமைப்பு ஏத்துக்கலையா? இவ்வளவு முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே வெளியே வருது அப்படின்னா அது கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய உளவு பிரிவான சிஐஏவுக்கோ இல்ல இஸ்ரேலினுடைய உளவு பிரிவான மொசாத்துக்கோ தெரியாம வெளியே வராது. அவங்க இந்த நேரத்தில் இந்த ஆவணங்களை வெளிவிட வேண்டும் என்று காத்திருந்திருக்கிறார்கள். ஸோ இந்த ஆவணங்கள், இவ்வளவு ஆவணங்கள் எல்லாத்தையுமே வந்து இவ்வளவு காலம் 10-15 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 2000 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பண பரிவர்த்தனைகளாக இருக்கட்டும், செய்தி பரிவர்த்தனைகளாக இருக்கட்டும், இமெயில் புழக்கத்திற்கு வராத காலகட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள், உரையாடல்கள், கடிதங்கள், இதிலிருந்து இவ்வளவு விஷயங்கள் தொடர்ச்சியா எல்லாமே பத்திரமா பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக உளவு அமைப்பு இதை முதல்ல இருந்தே வாட்ச் பண்ணிட்டு தான் வர்றாங்க. இது மாதிரி பல செய்திகளை உளவு அமைப்பு எப்பவுமே ஃபைல் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்ப அதை வெளிவிடணும், எப்ப அதை பயன்படுத்தணும், இந்த பயன்பாட்டினூடாக யாருக்கு லாபம் அடையணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான. அதில் குறிப்பாக அமெரிக்கா, அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல், இந்த உளவு அமைப்பு, இந்த நாடுகள் இவர்களுடைய பியூரோக்ரசி, டீப் ஸ்டேட்டுக்கான ஆதாயங்கள் வரும்போது தான் வெளியிடுவாங்க. அந்த வகையில் அந்த விஷயத்தை வெளியிடுறாங்க. இதுல இந்தியாவை பற்றியும் சில விஷயங்கள் இருக்கு, கடித போக்குவரத்து இருக்கு. இதில் குறிப்பாக 2014-17 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 3 முறை இந்தியாவினுடைய இன்றைய அமைச்சராக இருக்கக்கூடிய, அன்றைய வெளியுறவுத்துறை துறையில் வேலை பார்த்த மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் பூரி வந்து எபிஸ்டினுடைய வீட்டிலேயே சந்திச்சிருக்கிறார் 3 முறை. அதுல குறிப்பாக அவருடைய இந்த விபச்சாரங்கள்லாம் நடந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெங்களூர், அதுலயே அந்த பீச் ஹவுஸ்லயே, பாம் பீச் ஹவுஸ்லயே 3 முறை மீட் பண்ணியிருக்கிறார். அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இந்த மீட்டிங் எதுக்காக நடந்துச்சு அப்படிங்கிற அந்த இமெயில் உரையாடல்கள்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்தியாவில் மோடி ஆட்சி அதிகாரத்து வந்ததுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் இந்தியாவாக மாறப்போகுது, அதுல தனக்கான இடத்தை பிடிக்கிறதுக்காக சிலிக்கான் வேலி, அதாவது ஐடி, அமெரிக்காவினுடைய சிலிக்கான் வேலின்னு சொல்றது ஐடி துறையினுடைய ஹப், அங்க இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இந்தியாவை முதலீடு பண்றதுக்கு, இந்தியாவில் வந்து தன்னுடைய பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு இந்த ஹர்தீப் சிங் பூரி எபிஸ்டின் மூலியமாக பல விஷயங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கிறது. மோடி வந்ததுக்கு பிறகு டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு கேம்பெயின் வருது, டிமானிட்டைசேஷன் வருது, அதாவது 500-1000 ரூபாய் நோட்டு ஒழிக்கப்படுது, எல்லாத்தையுமே ஜிபேக்குள்ள கொண்டு வராங்க, பண பரிவர்த்தனைக்குள்ள கொண்டு வராங்க. குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறு குறு வணிக, இந்தியாவினுடைய கோடிக்கணக்கான மக்கள்
எல்லாருமே வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸுக்குள்ள வர்றாங்க. டிஜிட்டல் இந்தியாங்கிற கேம்பெயின் தொடர்ச்சியா பண்ணப்படுது. இந்த விஷயங்கள் ஏன் எதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு, யாருக்காக இதெல்லாம் நடைபெற்றப்பட்டுச்சு அப்படிங்கும் போது இதெல்லாமே நமக்கு ஒரு சந்தேகமா வருது. ஏன்னா இந்த எபிஸ்டனும் ஹர்தீப் சிங் பூரி அவர் அன்னைக்கு பிஜேபியில சேரல. அவர் 2017 பிறகுதான் பிஜேபியில சேர்றாரு. சேர்ந்து உடனே மினிஸ்டர் ஆயிராரு. பாருங்க, பாஜக கட்சிக்காரரே கிடையாது அவர். அவர் ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி. ஐஎஃப்எஸ்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஒரு அம்பாசிடரா, ஹை கமிஷனராக யூஎனுக்கு வேலை பார்க்கிறாரு, அமெரிக்காவுக்கு வேலை பார்க்கிறாரு, பல நாடுகளுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். ஸோ அப்போ சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தூதுவர்கள், அதாவது வெளிநாட்டு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாமே அவருக்கு ரொம்ப பழக்கம். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வேலையை ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு 2014 ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு இன்டர்நேஷனல் பீஸ் இன்ஸ்டியூட் அப்படிங்கக்கூடிய ஒரு என்ஜிஓவில் வேலை பார்க்குறாரு. இந்த என்ஜிஓ அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவலில் லாபி பண்ணக்கூடிய ஒரு குரூப். இந்த குரூப்புக்கு எபிஸ்டின் கிட்டத்தட்ட $6,50,000 அமெரிக்கன் டாலர் பணத்தை டொனேஷனாக கொடுத்துருக்கிறார். ஸோ அப்போ இது எல்லாமே இது மாதிரி நிறைய குழுக்கள் அமெரிக்காவில் வேலை பார்க்குது, இஸ்ரேலுக்காக வேலை பார்க்குது. இந்த வகையில் இந்தியாவுக்கு வேலை பார்க்கறதுக்காக RSS குழுக்களும் இப்போ துவங்கப்பட்டு அங்கே வேலை பார்க்குறாங்க. அப்போ இதில் ஒரு குழுவில் இவர் இருக்கிறார். இப்போ இவர் 2014 17 இடைப்பட்ட காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 முறை அவர் வந்து சந்திச்ச காலகட்டம். இது எதுக்காக சந்திக்கிறார் அப்படின்னா, இப்போ எப்படி naukri.com சொல்லிட்டு இந்தியாவில் வந்து வேலை தேடுறவங்களுக்கான ரெஸ்யூம் அப்லோட் பண்ணா அவங்க தொடர்பு கொண்டு கார்பரேட்டுக்கும் தனி மனிதனுக்கும் இடையில செயல்படக்கூடிய ஒரு ஏஜென்டா இருக்கு பத்தியா naukri.com. இந்த naukri.comக்கு போட்டியாக லிங்க்இன் ஒரு ப்ராஜெக்டா உள்ள வர்றாங்க. ஸோ அந்த லிங்க்இன் ப்ராஜெக்டை உள்ள கொண்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்இனுடைய கோ ஃபவுண்டர் ஹொஃப்மேன். இந்த ஹொஃப்மேனுக்கும் இந்த ஹர்தீப் சிங் பூரிக்கும் இடையில இந்த எபிஸ்டின் ஒரு ரோல் பிளே பண்றாரு. ஹொஃப்மேன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லிங்க்இனுடைய கோ ஃபவுண்டர். பூரி ஒரு பாஜக அரசாங்கம், பாஜக அனுதாபி, இந்திய அரசாங்கத்தின் அதிகார மட்டத்தில் செயல்படக்கூடிய ஒரு லாபியிஸ்ட். இடையில எபிஸ்டின் சர்வதேச லாபியிஸ்ட். இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில இந்த பாக்குறாரு, நீ இந்தியாவுக்கு போய் முதலீடு பண்ணுமா, நான் பூரி மூலியமா நான் அப்ரோச் பண்றேன். அப்போ பூரி நீ 3 முறை வந்து பாக்குறாரு. அப்போ பூரி வந்து அவர் வந்து ஹர்தீப் சிங் பூரி 3 முறை விசிட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பேசப்படுது. அது என்ன பேசப்படுது அப்படின்னா, முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 23, 2024 நடந்த மெயில் போக்குவரத்து. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெய்த் ஹொஃப்மேன் அதாவது லிங்க்இனுடைய கோ ஃபவுண்டர் பீயிங் ரெடி டு விசிட் இந்தியா, அவர் இந்தியா விசிட் பண்றதுக்கு ரெடி ஆகிறார். இந்த மெயில் எப்போ வருதுன்னா ஜூன் 23, 2024 காலகட்டத்தில் வெளிவந்த ஒரு மெயில். 2வது வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ, அது அசிஸ்டன்ட் ஃபெசிலிட்டேட் யூ அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னா ஹர்தீப் சிங் பூரி சொல்றாரு. நீங்க வாங்க, உங்களுக்கு எல்லா வேலையும் நான் இந்தியா பண்ணி தரேன் அப்படிங்கிறாரு. இதுல குறிப்பாக இந்த மெயில் போக்குவரத்து எப்ப நடக்குது அப்படின்னா ஜூன் 2014, அதாவது லிங்க்இனுடைய கோ ஃபவுண்டர் ரெய்த் ஹாஃப்மேனுக்கும் ஹர்தீப் சிங் பூரிக்கும் இடையில் நடக்கக்கூடிய மெயில் போக்குவரத்து. இதில் நடுவில் யார் இருக்காங்க பார்த்தா எபிஸ்டன் இருக்காரு. ஹாஃப்மேன் ஒரு கோ ஃபவுண்டர் நமக்கு தெரியும், அவர் வந்து இந்தியாவில் முதலீடு பண்ண போறாரு. ஹாஃப்மேனை இந்தியாவில் கொண்டு வந்து இந்தியாவில் முதலீடு பண்ண வைக்கிறதுக்கு, இங்க கூடிய அரசுகளோட லாபி பண்றதுக்கு இந்த ஹர்தீப் சிங் பூரி நம்ம ஆளு அப்படின்னு எபிஸ்டின் பிக்ஸ் பண்றாரு. அப்ப எபிஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஹர்தீப் சிங் பூரி அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கான முக்கியமான நபர்களில் அவரும் ஒருவர். அவர் ஒரு புரோக்கர் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிய வருது. இது மாதிரியான புரோக்கர் தான் பிற்பாடு வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி மோடி அரசாங்கத்தில் வந்து ஒரு அமைச்சராக வந்து உட்கார்றாரு. ஒண்ணுமே இல்லைங்க, RSSல இருந்து வர்றவங்க அமைச்சராக வர்றாங்க. எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கத்தில் நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும், இல்லை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரா இருக்கட்டும், இல்லை இந்த ஹர்தீப் சிங் பூரியா இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினா இருக்கட்டும், இவங்க யாருமே பாஜக காரங்க கிடையாது. காலங்காலமாக இவங்க யாருமே RSSல ஒர்க் பண்ணல. இவங்க எல்லாருமே IRS இருந்தவங்க, IPS இருந்தவங்க, IRS இருந்தவங்க, IPS இருந்தவங்க, IFS இருந்தவங்க எல்லாம் திடீர்னு உள்ள வர்றாங்க. RN ரவி பாஜக காரரே கிடையாது, RSS காரரே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து RSS கொள்கை பேசிட்டு இந்தியாவில் வந்து இது மாதிரி எக்கச்சக்கமான IAS IPS அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய பல பேர்த்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நபராக எபிஸ்டன் இருக்கிறார். இந்த எபிஸ்டன் ஹர்தீப் சிங் பூரியை இந்தியாவினுடைய மினிஸ்டரா மாத்துறாரு. அவரு தான் மாத்துறாரு, பாஜகக்குள்ள அவர் தான் இன்செர்ட் பண்றாரு. அவருடைய அட்வைஸ் எல்லாம் உள்ள வந்திருக்காரு அப்படின்னு தான் நம்ம சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. பெட்ரோலியம் மினிஸ்டராகவே வர்றாரு. இன்னைக்கு உலகத்தில் கூடிய மொத்த சண்டையே பெட்ரோலுக்காக தான். ஈரான் மேலே ஏன் அமெரிக்கா போய் தாக்குதல் பண்றான், வெனிசுலா ஏன் அதிபரை போய் கடத்திட்டு வர்றான். நேற்றுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நாளையிலிருந்து ஈரான்ல பெட்ரோல் வாங்க மாட்டாரு, ரஷ்யா கிட்ட பெட்ரோல் வாங்க மாட்டாரு, வெனிசுலா வந்து பெட்ரோல் வாங்குவாருன்னு சொல்றாரு. பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரியா இருக்கிறாரு. இவர் எபிஸ்டனுடைய நெருங்கிய நண்பராக இருக்காரு, புரோக்கர் வேலை பார்க்கிறார். அப்போ பெட்ரோலியம், வணிகம், இந்த சிலிகான் வேலி பிசினஸ், IT இண்டஸ்ட்ரி, இன்டர்நெட் பிசினஸ், இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்த நபராக எபிஸ்டன் இருக்காரு. அந்த எபிஸ்டனுடைய முக்கியமான நபராக ஹர்தீப் சிங் பூரி இருந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தான் இந்த இமெயில் இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
ஹாஃப்மேனுக்கும் பூரிக்கும் மீட்டிங் வந்து ஒரு சிலிக்கான் வேலையில நடக்குது. ரெண்டாவது செப்டம்பர் 24, 2014 இவங்களுக்கு இடையில நிறைய மெயில் போக்குவரத்துகள் நடந்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இப்ப வரைக்கும் பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய 3 விசிட் இருக்குல்ல, பூரியினுடைய எபிஸ்டின் வீட்டுக்கு போன 3 விசிட், ஒன்று பிப்ரவரி 4, 2015, ஜனவரி 6, 2016, மே 19, 2017, இந்த 3 முறை விசிட் பண்றாரு இல்லையா? இந்த 3 முறை விசிட்டுமே பாத்தீங்கன்னா இவருடைய வீட்டுக்கு தான் போறாரு பூரி. இதுல குறிப்பாக 4வது முறை ஜூலை 2015 அவர் போறதுக்கு முயற்சி பண்ணும்போது அப்போ வந்து எபிஸ்டன் வந்து அமெரிக்காவில் இல்லை, நியூயார்க்ல இல்லை, அவர் வெளியே எங்கேயோ போயிடுறாரு. அப்போ ஒரு செய்தி போடுறாங்க, ப்ளீஸ் லெட் மீ நோ வென் யூ ஆர் பேக் யுவர் எக்ஸாட்டிக் ஐலாண்ட், மிக கவர்ச்சிகரமான உங்களுடைய தீவுக்கு திரும்ப எப்போ நீங்க வருவீங்க அப்படின்னு வந்து ஹர்தீப் சிங் பூரி ஒரு மெசேஜ் யாருக்கு போறாரு அப்படின்னா ஜனவரி 9, 2015 எபிஸ்டனுக்கு போடுறாரு. ஸோ அப்போ அந்த தீவு ரொம்ப மர்மமானது, கவர்ச்சிகரமானது. அங்கு பெண்கள் விபச்சாரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் பெண்கள் விருந்தாக்கப்படக்கூடிய விஷயம் ஹர்தீப் சிங் பூரிக்கு தெரியுது. இந்த கடிதம் 2015 ஜனவரி 9. நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த யுஎஸ் விர்ஜீனியா ஐலாந்தில் இருக்கக்கூடிய தனித்தீவுல வைத்துத்தான் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு மசாஜ் தெரபிஸ்டா இருந்து தாய்லாந்துக்கு போய் அங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி விர்ஜீனியா அப்படிங்கக்கூடிய அந்த பெண் தான் இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த பெண் கடந்த ஏப்ரல் 2025 சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய மரணமும் மர்மமாக இருக்கிறது. 2005-6களுக்கு பிறகு இந்த எபிஸ்டின் வழக்கில் யார் பெண்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் குறித்து நிறைய செய்திகளை பத்திரிகைகளுக்கு சொல்லி, குறிப்பாக பிரிட்டிஷ் இளவரசர் எப்படியெல்லாம் பாலியல் சுரண்டலில் ஈடுபட்டார் என்கின்ற புகைப்பட ஆதாரங்களோடு வெளியிட்ட இந்த விர்ஜீனியா கூஃபர் மர்மமான முறையில் சூசைட் பண்ணிட்டாங்க 2025 இப்ப ஏப்ரல்ல. ஸோ இது ஒரு பெரிய, இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய மர்மமான ஒரு விஷயமாக இருக்கிறது.